கூட நல்லபடியா வந்து அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துட்டு போகணும். அதனால இந்த அடியா சரி. அருமையான பக்கம் மேடம், அருமையான மைக் செட்டு. அதுதான் முதல்ல சொல்லிடணும், அருமையான மைக் செட்டு. இப்படி மைக் செட் அமைஞ்சாதான் நமக்கு கூடுதலா 2 பாட்டு பாடணும்னு தோணும். இல்லைன்னு வச்சுக்காங்களேன், இந்த பணியில என்னத்த கூடுதலா பாட்டு பாடி தொண்டை பிடிச்சிக்கிறதுக்கு அப்படின்னு. அருமையான மைக் செட்டு, அருமையான பக்கம் மேடம் அவையில் வீற்றிருக்கும். எனது அன்பு உள்ளவர்கள் அனைவருக்கும் என் மனமார நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான TM பாலமுருகன் அவர்களின் பொற்பாத பணிந்த என் பணியை துவங்குகின்றேன். இவரக வேளையில் வள்ளிநேயாக மதுரை மீனாட்சி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் மாமன்னார் மருதுபாண்டியர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் பொன்னாடை வந்து கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போத்தி என்னை கௌரவப்படுத்தியதற்கு எனது சார்பாகவும் எனது நாடக குழு சார்பாகவும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். என எத்தனையோ கலைகள் வந்தாலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி கரகாட்டம் சொல்லி எத்தனை கலைகள் வந்தாலும் இன்னும் நாடக கலையை வளர வைத்துக் கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் ரசிக பெரு மக்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். முருகா முகுந்தமாள் மருகா முன்னவனா மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவர் முருகனே செந்தில் முதல்வனே மாயவன் மருகனே ஒரு கைமுகன் தம்பியே உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழ் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். நம்பிக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் பள்ளி என் பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. Bye.
கிடந்த வணக்கம். கந்தனை பணிந்து காரியம் துவங்கி இருந்தாள். காஞ்சியிலே காமாட்சியாவும் மதுரையின் பதியிலே மீனாட்சியாவும் காசியிலே விசாலாட்சியா விளங்கும் அந்த மதுரை மீனாட்சியின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு பணியை தூக்கும். மதுரை எல்லாரும் காத்து கொண்டிருக்கவள் யார் அப்படின்னா மீனாட்சி தான். எங்க உள்ள வந்து அம்மா காத்துட்டு இருக்கா. நகரம் முழுவதையும் அம்மா காத்துட்டு இருக்கா. ஆனா எல்லை தெய்வமாக மீனாட்சி போலவே பச்சை நிறத்துல இருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா அதான் மடப்புற காளியாகப்பட்டவள். எங்கேயாச்சும் வந்து காவல் தெய்வமா பெண்களை வைப்பாங்களா? ஆனா வந்து பெண்களை வைத்திருக்கிறது யார் அப்படின்னா நம்ம மதுரையில மடப்புற காளிய வந்து எல்லை தெய்வமா வச்சிருக்காங்க. மதுரையில வந்து என்ன ஆச்சா, வெள்ளம் வந்துச்சா. அப்படி வெள்ளம் வரும்போது என்ன பண்ணாங்க, எல்லை தெரியாம போயிருச்சு. இப்ப மீனாட்சி ஆகப்பட்டவர் சொக்கநாதத்தை போய் கேட்கிறார், ஐயா மதுரையோட எல்லையே தெரியல, எனக்கு எல்லை காட்டுங்கன்னு சொல்றார். அப்ப என்ன பண்றாரு, ஆதிசேஷன் என்ற பாம்பை எடுத்து விட்டு சொல்றாரு எல்லையை காட்ட சொல்லி. அப்ப அந்த ஆதிசேஷன் என்ற பாம்பு 4 புறத்தையும் காமிக்குது. ஒண்ணு என்ன, திருவேடகம், இன்னொன்னு அழகர்மலை, இன்னொன்னு தென்பரங்குன்றம்னு சொல்ற திருப்பரங்குன்றம், இன்னொன்னு அந்த பாம்போட படமும் புறமும் இணைந்தனால படப்புறம்னு சொல்லக்கூடிய மடப்புறம். மடப்புறத்துலதான் என்ன பண்ற, காவல் தெய்வமாக அந்த மடப்புற காளியை வச்சிருக்காங்க. மீனாட்சி போலவே பச்சை நிறத்துல உருண்டை கண்களோட பட்டை புருவத்தோட அக்னி கிரீடத்தோடு காட்சி தரக்கூடியவள். அப்பேற்பட்டவளின் பாதத்தை படித்து விட்டு பணியை தூண்டும்.
சரியான பக்கம் மீண்டும் மீண்டும் சொல்றேன். இந்த பாடலை பாராட்டி அலெக்ஸ் பாண்டியன் மாரிசிங்கம் அவர்கள் இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக பொட்டப்பாறு மீனாட்சி பொட்டப்பாறு பாட்டக்கேளு மீனாட்சி பாட்டக்கேளு 1000 பூக்கள் பூத்தாலும் எருக்கம்பூ ஒரு ரோஜா பூ ஈடாகாது. மணிபாலமுருகன் 1000 பாட்டு பாடினாலும் மீனாட்சி ஒரு பாட்டுக்கு ஈடாகாது. மீனாட்சி ரசிகர்கள் பி முருகன், அரியபாண்டி, பாலு, எஸ் மரக்குளம், சாலை மரக்குளத்தைச் சேர்ந்த அன்புள்ளங்கள் 200 ரூபாய் மீனாட்சி அவர்களுக்கு ரசிகர்கள் சார்பாக 200 அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளதற்கு எனது சார்பாகும் எனது நாடக குழு சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். 1000 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தா கூட அதை எழுதிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கந்தனை படித்து காரியம் நோங்கியிருந்தால் அந்த உண்மையவளி நரலை பெற்றிருந்தாள். அண்டருக்காய் நெஞ்சிருந்து அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டன் என தொண்டு செய்வது எக்காலம் தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனால மதுரையின் பதியே 64 திருவிளையாடல் புரிந்தார். எல்லாருக்கிட்டையுமே சோதிச்சு பாக்குறது அவரோட வேலையே. அதே மாதிரி சோதிக்கணும் என்ன பண்ணாரா, காசி மாநகரிலே பிச்சைக்காரனாக உருமாறி சிவபெருமான் வந்திருக்காரு. அன்று முழுவதும் பிச்சை எடுத்திருக்காரு. யாருமே பிச்சை போடல. மாலை நேரத்துல சாக்கடை ஓரத்துல ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போய் பிச்சை கேட்கிறாரு. பிச்சை கேட்டா அவன் சாப்பிடுறதுக்காக கொஞ்சோண்டு வச்சிருக்கான். அப்பா சாப்பிடுறதா கையில கொஞ்சம் வச்சிருக்கேன், கேட்கிறேன் தப்பா நினைக்காத, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து நீ கொஞ்சம் சாப்பிடப்பா. காலையில இருந்து நானும் பிச்சை கேட்டு இருக்கேன், எவனும் பிச்சை போட மாட்டாங்க, அதனால நீயாச்சும் கொஞ்சம் கூடாது சொல்றேன். அப்ப அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணானா, இல்ல மொத்தத்தையும் நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் இருக்கு இல்லையா? அப்ப அது என்ன பண்ணானா, மொத்த சாப்பாடையும் கொடுத்துட்டாரு. மொத்த சாப்பாட்டையும் கொடுக்க இவருக்கு ஒண்ணும் புரியல. வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரரை பார்த்து சிவபெருமான் கேட்கிறாரு. நீ சாப்பிடு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமான்னு மறுபடியும் கேட்கிறாரு. வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீ ஆச்சரியப்பட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீ பசியோட இருப்ப சாப்பிடு, இல்ல நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்ற அந்த பிச்சைக்காரன். ஐயா எனக்கு தோல் நோய் இருக்கு, என் பக்கத்துல வரவே எல்லாரும் அருவருப்படுவாங்க, ஆனா என்னையும் மனுஷனா மதிச்சு என்கிட்ட வந்து பிச்சை கேட்கறியே, அதுல இருந்தே தெரியலையா இந்த உலகத்தையே ஆடக்கூடிய பரம்பொருள் நீ என்று அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்டவரை நன்றி நன்றி கடந்த வணக்கம். அந்த பரம்பொருளின் பாதத்தை பணிந்துவிட்டு வெளியே தூங்கும். எழுதந்தானடி பிள்ளையிலே இறைவனை
உள்ளங்களுக்கு நன்றி, எதிரிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். கந்தனை பணிந்த காரியம் துவங்கி இருந்தாள், அந்த பரம்பொருளின் அருளை பெற்றிருந்தாள். முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை விடைகள் நடத்தி குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜ், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன் பிரவாத சகோதரர் 7 பேர். 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளிக்கு அங்க தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க எதுக்கும் அப்பா கூப்பிட்டு விட்டுருக்காரு. அதனால வந்து எதுக்கு கூப்பிட்டு விட்டாருன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி என் சொந்த வந்ததுல என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லல. அதை யாரை நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலினை, சண்முகனை, சரவணனை, குகனை, யார் முகனை, அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். எங்க வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. இருந்தாலும் மனசை எப்படி ஆறுதல் படுத்தி விடுறது? இந்த முருகப்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தாலும் பழனியில என்ன பேரு முருகருக்கு? ஞான பண்டாரன்னு சொல்லி ஒரு பேரு. பண்டாரனாலே பொதுவா என்ன நினைப்பாங்க நம்ம மக்கள்ல? ஒண்ணும் இல்லாதவன், பரதேசி பெயர் அப்படிதான் நினைப்போம். பண்டாரன்னு அப்படித்தானே சொல்லுவான். ஆனா தமிழ்ல அர்த்தம் என்ன அப்படின்னா, தன் முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். அவ எல்லா செல்வமும் இருக்கிறவரு ஏன் ஆண்டியா போய் பழனியில உட்கார்ந்துருக்காரு? என்ன காரணம்? ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு செல்வமே உதவாது, ஞானம் தான் உதவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில அமர்ந்துட்டாரு. நம்ம மக்கள்லாம் என்ன பண்றது? பழனிக்கு மாலை போட்டு சாமி எப்படி பாத்தீங்கன்னு போய் கேட்போம். கேட்டா என்ன சொல்லுவாங்க? ராஜ அலங்காரத்துல பார்த்தோம். ஏங்க மத்த அவதாரத்துல பார்க்கலாமே, அப்படி தரிசிக்கலாமே. ஆண்டியா பார்க்கலாமா? ஆண்டியா பார்த்தா நம்மளையில ஆண்டியாக்கி உட்கார வச்சிருவாரு. யார் சொன்னது? 6 படை வீட்டுக்குமே இல்லாத தனி சிறப்பு எங்க இருக்கு அப்படின்னா அந்த பழனிக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அங்கதான் எப்படி இருப்பாரா? எந்த கோலத்திலும் இல்லாத தனியா இருப்பாரா? எப்படி? பண்டாரமாக அந்த கோலத்தில் போய் பார்ப்பதுதான் சிறப்பு. மகாலட்சுமியை வழிபட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமியை வழிபட்டா செல்வத்தை கொடுப்பார். மீனாட்சியை வழிபட்டா வீரத்தை கொடுப்பா, ஞானத்தை கொடுப்பா. ஆனா ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரே தெய்வம் யாரு அப்படின்னா இந்த பழனியில் அமர்ந்திருக்க ஞான பண்டார். அதனாலதான் ஞான பண்டாரன்னு சொல்லி பேரு. அப்ப இனிமே பழனிக்கு போனோம் அப்படின்னா பண்டார கோலத்திலும் தரிசிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதனால எப்பேற்பட்ட காவல், எப்பேற்பட்ட காதல். மறைந்திருந்தே பார்க்கும் மருமவின சுவாமி, மறைந்திருந்தே பார்க்கும்
அதனால ஏன்னா வாசி சொல்லிடுறோம். ஏன்னா பக்க மேளத்தை மதிச்சால நான் நடிகர்கள் உண்மையான நாடகங்கன்னு அர்த்தம். பக்க மேளத்தை மதிக்கணும் இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த நாடகத்துக்கு நீங்க 4 பேர் ரொம்ப முக்கியம். குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தவர்கள் அனைவருமே அவர்களும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள் இருக்கு இல்லையா? அப்படி சிறப்பு இருந்துட்டாலும் கூட நிறைய சிறப்பு இருக்கு. பாண்டிய நாட்டுக்கும் சிறப்பு இருக்கு, மதுரைக்கு சிறப்பு இருக்கு. ஏன்னா பாண்டிய நாடு முதல் இதை விட பெருசா இருந்துச்சு, எல்லைகள் அதிகமாக இருந்துச்சு, இப்ப கம்மியாயிருச்சு. அப்ப நிறைய சிறப்பு இருக்கு. இந்த விருதுநகருக்கு என்ன சிறப்பு? விருதுநகர்ல திருச்சுழின்னு ஒரு இடம். திருச்சுழியில திருமேனிநாதர்னு சொல்லி ஒரு ஆலயம் பாண்டிய நாட்டு காலத்துல, பாண்டிய காலத்திலேயே இருந்திருக்கு அந்த கோயில். திருச்சுழியில என்னவா திருமேனிநாதர்னு சொல்லி சுவாமி கோயில். கோயில் எப்படி வந்துச்சு, இந்த ஆலயம் எப்படி வந்துச்சு, திருச்சுழின்ற பேர் முதல் எப்படி வந்துச்சு, என்ன காரணம் அப்படின்னா, அன்று பார்வதி ஆகப்பட்டவள் சிவனை நோக்கி தவம் இருக்கிறார். அப்படி சிவனை நோக்கி தவம் இருக்கும் பொழுது அங்க வெள்ளம் வந்துருது. அந்த வெள்ளத்தை ஒரு சுழியால நிறுத்தி இருக்காரு. அது ஒரு காரணம், இந்த திருச்சுழியின் பெயர் வர காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த அம்மா தவம் இருக்கும்போது அவர் எந்த கோலத்தில் வந்தாரா, சொக்கநாதர் எப்படி வந்தாரா, இளம் வயதில் வந்தாரா, இளமையான வயதில் வந்தாரா. நம்ம எல்லாம் பிள்ளைங்களை பார்த்தோம், சேட்டை பண்ணிச்சுன்னா சுழி விழுந்தோட இருக்கானே, இவன் வீட்டுக்கு அடங்க மாட்டான் போலயே அப்படின்னு. அப்ப அந்த சொக்கநாதருக்கே சுழி இருந்துச்சா? இங்க வரும்போது திருச்சுழிக்கு வரும்பொழுது சொக்கநாதருக்கே சுழி இருந்தனாலதான் அதுக்கு திருச்சுழி என்று பெயர். அப்பேற்பட்ட சிறப்பு. ஏன்னா காரணம் இல்லாம எந்த பேருமே வைக்க மாட்டாங்க. அலங்காநல்லூர்னு எதுக்கு பேர் வந்துச்சு? அலங்காநல்லூர் அழகர் அங்கிருந்து கிளம்பிடுவார். கிளம்பினதுக்கு அப்புறம் 2வது நாள் அந்த அலங்காநல்லூர்ல தங்குவார். இந்த அலங்காநல்லூர்ல தான் அழகரை அலங்காரம் பண்ணி அனுப்புவாங்க. அதனாலதான் அலங்கார நல்லூர்னு சொல்லி பேரு, அலங்காரம் பண்ணி அனுப்புறதுனால. அது கால போகல அலங்காநல்லூர்னு சொல்லி மாறிடுச்சு. அப்பேற்பட்ட சிறப்புலாம் நம்ம நாட்டுக்கு முக்கியம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த 4 பேர் முக்கியம்னு சொன்னேன்ல, இந்த முக்கியம் இல்லாத 4 பேர் இருக்காங்க. அவங்கள நினைச்சா யாருக்கு பயம் இல்லாம இருக்குன்றீங்க? எல்லாருக்குமே பயம் இருக்கும். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், இந்த 4 பேர் நினைச்சா ஒரு பயம். எந்த 4 பேரு? திருச்சுழி. அதுதான் சொன்னேன், அந்த சிறப்பை தான் சொன்னேன். அந்த பேர் வர காரணத்தை தான் சொன்னேன். அப்ப 4 பேர் எவ்வளவு முக்கியமா? சில 4 பேரை பார்த்தா நமக்கு பயமா இருக்கும். எந்த 4 பேரு? 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே. இந்த 4 பேரை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பயம். அந்த சிரிப்பு வருது இல்ல, இந்த 4 பேரை பார்த்தா பயம். ஒரு காரியம் செய்ய போறனாலே அது பயம் வந்துடும். 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, ஏன்டா அப்படி பண்ணிட்டு தெரியுற அப்படின்னு சொல்லி கேட்போம். அதனாலதான் என்ன பண்ணாரா, ஒரு மன்னர் அனுதினமும் அன்னதானம் போடுவாரு. அன்னதினமும் அன்னதானம் போடுவது அவரோட வேலையே. ஒரு முறை அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கமா போன வானத்துல போன கழுகு என்ன பண்ணுச்சா, ஒரு பாம்பை கொத்திக்கிட்டு போச்சா. பாம்பை கொத்திக்கிட்டு போகும், நல்லா கவனிக்கணும். அந்த பாம்பை கொத்திட்டு போகும், இந்த பாம்போட விஷம் சமைச்சுக்கிட்டு இருக்க சாப்பாட்டுல விழுந்துருக்கு. சாப்பாட்டுல விழுந்து அதை சாப்பிட்டு 2 பேரும் செத்து போயிடுறாங்க. செத்து போனா என்ன ஆயிடுது, மன்னருக்கு மனசு கஷ்டமாயிடுது. ஐயோ நம்ம போட்ட சாப்பாட்டால 2 பேரும் இறந்து போயிட்டாங்களே, இனிமே அன்னதானமே போடக்கூடாது அப்படின்ற முடிவு கொண்டாரு. ஆனா காலம் போக போக என்ன பண்ணாரு, கொடுத்தவங்க கையை நிக்காது, கொடுத்து பழகிற கை என்ன பண்ணாரு, திரும்பவும் அன்னதானம் போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த காலத்துல திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க வீட்டுல. எதுக்காக? வெயில்ல போறவங்க சற்று இளைப்பாறணும்னு சொல்லி உட்கார்றதுக்காக திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த திண்ணையில 4 பேர் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அந்த பக்கம் 2 வயதானவர் 2 பேர் வராங்க. வந்தாப்பா, மன்னர் இங்க சாப்பாடு போடுறதா கேள்விப்பட்டோம், அன்னதானம் போடுறதா, அன்ன சத்திரம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க ரொம்ப பசியோட இருக்கோம்னு சொல்லி அந்த திண்ணையில உட்காந்துட்டு கூட கேக்குறாங்க. அதுக்கு அந்த கூட்டத்துல இருந்து அந்த 4 பேர்ல இருந்து ஒரு ஆள் சொல்றாங்க, நேரா போய் வலது பக்கமா திரும்புங்க, அங்கதான் மன்னர் சாப்பாடு போடுறாரு, சாப்பிடுங்க, சாப்பிட்டா செத்து போயிருவீங்க. ஏண்டா சாப்பிடுறதே உயிர் வாழணுன்றதுக்காக, சாப்பிட்டா செத்து போயிருவோம்னு சொன்னா யாராச்சும் சாப்பிட போவாங்களா? சாப்பிட போக மாட்டாங்க. அப்ப அந்த பசியோடய அந்த 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. மேல போகும், இந்த இறந்து போனாங்கல்ல, உங்களுக்கு பாவ கணக்கு எழுதணும்ல, யாரு காரணம்னு சொல்லி. அதுக்கெல்லாம் பயப்படுறதே கிடையாது. அந்த காலத்துல இருக்கவங்க பாவம்னு ஒண்ணு இருக்கே, பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது. அப்ப இந்த பாவ கணக்கு எழுதுறதுக்காக சித்திரகுப்த யமதர்மன் கேக்குறாரு, ஐயா இந்த பாவ கணக்கு யார் மேல போடல, இந்த கழுகு மேல போடுவோமா, போட்டா சரியா வருமானு சொல்லி கேக்குறாரு. ஏன்டா அந்த கழுகு என்னடா பண்ணுச்சு, அதுவே பசியோட இருந்து எடுத்துட்டு போகுது, வேட்டையாடிட்டு போகுது, அந்த கழுகு மேல போட வேண்டாம்னு சொல்றாரு. சரி, அந்த பாம்பு தானே விஷத்தை கக்கிச்சு, அந்த பாம்பு மேல போடுவோமா பாவ கணக்குன்னு சொல்றாரு. இல்ல வேண்டாம், பாம்பு மேலேயே போட வேண்டாம், அதே உயிர் தப்பிச்சு போராடி அது தெரியாம விஷத்தை கக்கிடுச்சு, வேணாம். அப்ப அந்த மன்னர் மேல போடுவோமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்னா அன்னதானம் பண்ற அந்த மன்னர் மேலேடா போடுவேன். ஏன்னா அன்னதானம் என்பது எல்லாருக்கும் வராது. கர்ணனே பண்ணாத கர்ணன் எல்லா தானமும் பண்ணார். ஆனா கர்ணனே பண்ணாத தானம் எது அப்படின்னா அன்னதானம் தான். அப்பேற்பட்ட சிறந்த தானத்தை பண்ணிட்டு இருக்கிற மேலே நீ பாவ கணக்கு போட வர வேணாம். அப்ப யாரு மேலதான் அந்த பாவ கணக்க போடுறது அப்படின்னு சொல்லி யமதர்மன்டே கேக்குறாரு. கேட்டா யமதர்மன் சொல்றாரு,
இந்த நாட்டுக்கும் பிரோஜனம் இல்லாம வீட்டுக்கும் பிரோஜனம் இல்லாம 4 பேர் பேசுறாங்க பாரு. அவன் மேல போடுற பாவ கிடக்க சரியா வரும் அப்படின்னு சொல்றான். அனுபவப்பட்ட ஆளு போல, அதனாலதான் அண்ணன் கை தட்டுறாரு. இப்ப 4 பேர் 4 விதமா பேசுறாங்க பாரு, அவங்க மேல தூக்கி பாவ கிடக்க போடு சரியா வரும்னு சொல்லுவாங்க. அப்ப பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்க வாயெல்லாம் மூடவே முடியாது. இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், பேசிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம இலக்கு எதுவோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதனால நான் எதுக்காக வந்தேன், என்னோட இலக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்க? நான் காவலுக்கு வந்தேன். காவலுக்கு எங்க அப்பா அனுப்பிச்சு விட்டாரு. காவலுக்கு நான் அனுப்பலையா? அப்பா அப்பப்போ வரனால மறந்து போயிடுறேன். எப்பவாச்சும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்பா வந்தா எப்படி ஞாபகம் இருக்கு, அதனால அப்பா கூப்பிட்டு இருக்காரு. அதனால இந்த முருகப்பெருமாளை நான் காதலிக்கிறேங்க. என்ன காதலிக்கிறேன்னு அமைதி ஆயிட்டீங்களா? என்ன கோபம் வருதா? இங்க பாருங்க, எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல்னு சொல்லி முடிச்சு, எதுக்காக காதலிக்கிறேன் அப்புறம் சொல்றேன். ரொம்ப பேசாத பிரஷர் உனக்கு. சோழிமலை ஓரம் கோல கோயில் பாடும், சோழிமலை ஓரம் கோல கோயில் பாடும் பாட்டு செல்லும் காதல்னு சொன்னோடனே நீங்களா ஏன் கோவப்பட்டீங்க? முருகரை தானே காதலிக்கிறேன். எதுக்காக காதலிக்கிற? உங்க எல்லாருக்காக தான் காதலிக்கிறேன். நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்களா? வருவீங்களா? கூப்பிட்டா நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உங்க எல்லார் கையிலையும் நான் ஓடு கொடுத்து அனுப்புவேன். என்ன பிச்சை எடுக்கிறதுக்கா? கிடையாது. அப்படி கெட்டேன்னா கிடையவே கிடையாது. அந்த சிதம்பரத்துல இருக்க 21,600 தங்க ஓடு, அந்த தங்க ஓட்டுல ஒன்னொன்னா நான் கொடுப்பேன். நீங்க எல்லாம் பொழைச்சுப்பீங்க அத்தையோட. இல்ல நம்ம குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டா மாப்பிள்ளைய கொண்டு போய் எங்க நிப்பாட்டுவோம்? நிப்பாட்டிடுவோம்ல. அதனால எப்பேற்பட்ட காதல். நீங்க எல்லாம் எத்தனை வயசுல காதலிச்சீங்க? அதனாலதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அண்ணன்
ஏன் இவங்க 2 பேருமே சொரட்டா அவன்கிட்ட கேட்காது. சித்தப்பா நீங்க எத்தனை வயசுல காதலிச்சீங்க? நான் 17 வயசுலயே 17 வயசுல காதலிச்சீங்க. சின்னம்மா நிறைய சின்னம்மா இருக்கு. அப்படியா? ஏழத்தை இருக்கு எனக்கு தெரியும். அதனால வந்து நான் எப்ப காதலிச்சேன் தெரியுமா? எனக்கு 5 வயது அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடி வேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவர்தான் கட்டுவேன், இல்லனாலும் அவர் தான் கட்டுவேன். ஆமா, ஏன்னா காதலிச்சவரையே கரம் பிடிக்க வேணும் நான் ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல் சொல்லி முடிச்சுட்டு அப்பாவை போய் சந்திக்கணும்.